நான் எந்த பதவியையும் தண்டனை பதவியாக கருதுவது இல்லை. அங்கே போனேன். என்னுடைய நேசத்துக்குரிய நெசவு சமூகம், நெசவு குடிகள், என் தமிழ் சமூகம், அது இந்த சமூகம் நாகரிக சமூகமாக ஆவதற்கு அடித்தளமிட்டவர்கள் இந்த நெசவு குடிகள். எனவே அவர்களுக்கு பணி செய்ய கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக நான் கருதி கொண்டேன். அப்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா? முதலிலே பொறுப்பேற்றவுடன் நான் நெசவு குடிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக ஆசைப்பட்டேன். அதிலே முதலிலே எனக்கு ஆசை எப்படி வந்தது தெரியுமா? நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவார் என்னுடைய தாயார், அன்றைக்கு அவர் உடுத்தி இருக்கக்கூடிய அந்த சேலை, அந்த சேலையை நான் இரவு நேரத்திலே தூங்குகிற பொழுது போர்த்தி கொள்ளுவேன். அங்கே போர்வை இருந்தாலும் என்னுடைய தாய் சேலையை நான் உடுத்தி கொள்வதிலே அவ்வளவு ஆசை. காரணம் என்ன தெரியுமா? என் தாயே என்னை அணைத்திருப்பது போல என் தாய் சேலையை நான் போர்த்தி கொள்ளுகிற பொழுது நான் உணர்வை பெறுவேன். எனவே அந்த சேலை கண்டாங்கி சேலை, அந்த கண்டாங்கி சேலை எங்கே செய்கிறார்கள் என்று என்னுடைய அலுவலகத்திலே கேட்டேன். அது காரைக்குடியிலே செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். காரைக்குடியிலே செய்கிற இடத்தை சென்று பார்க்க விரும்பினேன். நெசவு குடிகளினுடைய வீட்டிற்கு சென்றேன். நண்பர்களே, இளைஞர்களே, பொதுமக்களே, ஆச்சரியப்படுவீர்கள். பல நெசவு குடிகளுடைய வீடு அவ்வளவு எளிய வீடாக, பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சில வீடுகளிலே கதவு கூட இல்லை. அந்த நெசவாளிகளிடத்திலே கேட்டேன், கதவு இல்லையே, உங்களுக்கு பயம் இல்லையா, திருடர் பயம் இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அந்த நெசவாளிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஐயா, எங்களிடத்திலிருந்து எடுத்து செல்வதற்கு எதுவுமே இல்லை ஐயா, எங்களுக்கு எங்கே பயம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நெசவு குடிகளுக்கு சேவை செய்வதற்காக கிடைத்திட்ட வாய்ப்பிற்காக நான் பெரிதும் மகிழ்ந்து ஓராண்டு காலம் கடுமையாக உழைத்து நட்டத்தில் இருந்த கோஆப்டெக்ஸை அன்று நான் மீட்டெடுத்து லாபகரமாக ஒரு நிறுவனமாக மாற்றினேன். அது மட்டுமல்ல, முதன்முறையாக 80 ஆண்டு கால வரலாற்றிலே இதுகாரும் நெசவு குடிகளுக்கு போனஸ் வழங்கியதே இல்லை. காரணம், இது தலைமை சங்கம், அடிப்படை சங்கங்கள் தான் நெசவு குடிகளுக்கு அதனுடைய உறுப்பினர்களுக்கு இந்த போனஸ் வழங்குவார்கள். ஆனால் அந்த சட்டத்தையே முதன்முறையாக மாற்றி எம்முடைய நெசவு குடிகளுக்கு நான் போனஸ் வழங்க 1 கோடி வழங்க நான் அன்றைக்கு உத்தரவிட்டேன். அதிலே மகிழ்ந்தேன், மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அன்றைக்கு என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்த ஒரு கடை நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு கடையினுடைய பொறுப்பாளர் கள்ளக்குறிச்சியிலே அன்றைக்கு நகராட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர். அவர் எங்களுடைய கோஆப்டெக்ஸ் கடை 50 ஆண்டு காலம் நகராட்சியினுடைய பேருந்து நிலையத்திலே இருக்கிறது. புதிதாக இடித்து கட்டபோது எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டதற்காக அந்த நகராட்சி தலைவர் வேறு யாருக்கோ லஞ்சம் வாங்கி கொண்டு ஒதுக்கிவிட்டார். எனவே மீண்டும் மீண்டும் போய் கேட்டதற்காக அந்த பொறுப்பாளரை அடித்து துரத்தி விட்டார். அடித்து துரத்தவர் அலறிக்கொண்டே இடத்திலே பேசுகிறார். உடனே நீங்கள் புகார் செய்யுங்கள் என்று சொன்னேன். புகாரை பெற்றுக்கொள்ள தயங்கினர். உடனே நான் அந்த எஸ்பி இடத்திலே பேசினேன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடத்திலே பேசினேன். புகார் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த நகராட்சி தலைவர் அடித்து அந்த கிரிமினல் குற்றத்திலே ஈடுபட்ட அந்த நகராட்சி தலைவர் கைது செய்யப்படவில்லை. கைது செய்ய தொடர்ந்து நான் எஸ்பிக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் எழுதுகிறேன், நடவடிக்கை இல்லை. டிஜிபிக்கு எழுதுகிறேன், நடவடிக்கை இல்லை. தொடர்ந்து எழுதுகிறேன். ஆனால் அன்றைக்கு இருந்த அமைச்சர் என்ன செய்தார் தெரியுமா? என்னுடைய அந்த பாதிக்கப்பட்ட, அடிபட்ட, தாக்கப்பட்ட அந்த ஷோரூம் பொறுப்பாளரை அவரை வற்புறுத்தி அந்த புகாரை திரும்ப பெறச் செய்து விட்டார். உடனடியாக எனக்கு கோபம் அதிகமாகியது. உடனே நான் தலைமைச் செயலருக்கு எழுதி அந்த அமைச்சர் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். விசாரணை நடந்ததோ இல்லை, 10 நாளில் அந்த இடத்திலிருந்து நான் மாற்றப்பட்டேன்.